ஸ்டார்ட் இன்வைட் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ். கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவை இன்வைட் பண்ணணும். நிறைய பேர் என்னென்னா என் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்லாம் இன்வைட் பண்ணல, நான் டேரெக்டாக வந்து சோஷியல் மீடியாவில் நான் வந்து போஸ்ட்டு போடுறேன், சோஷியல் மீடியாவிலேருந்து கூப்பிட்றேன், அப்படிலாம் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுறீங்க. நான் நல்லா சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த வெஸ்டேஜ் பிஸ்னஸில் நான் சக்ஸஸ் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நான் இந்த பிஸ்னஸில் சேர்ந்தோடனே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் போய் நான் சொன்னேன். அப்போ அவங்கெல்லாம் வந்து ரொம்ப இதெல்லாம் ஆகாது, நடக்காது, முடியாது, இதை நம்பிட்டு இருக்காது, உனக்கு நல்ல வேலை இருக்குது, ஏன் வந்து இதை பண்ணுற, இதெல்லாம் நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்கன்னா, இப்போ நான் போய் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், நான் இது வந்து நான் பண்ண போகிறேன்னு நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். இப்போ அவங்கெல்லாம் யாரும் சேரலைன்னு ஒன்று வச்சுக்கோங்களேன், சேரலை. இப்போ நான் உடனே வந்து நானும் விட்டுட்டு அந்த வேலைக்கே போயிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு அவங்க கூட போகும்போதெல்லாம் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க, அதெல்லாம் போய் பண்ணையே, நான் அதெல்லாம் எதுக்கு பண்ண அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கிண்டல் கேலி பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ நான் வந்து அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், ஆனால் அவங்க யாரும் சேரலை. ஆனால் நான் இந்த பிஸ்னஸை தொடர்ந்து பண்ணுறேன், ஓகேவா, நான் எப்படியாவது சாதிச்சு காமிக்கிறேன், சக்ஸஸ் பண்ணி காமிக்கிறேன், நமக்கு ஒரு வைராகியம் வரும். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் நம்மள்ட்ட சேரலை, அவங்க இந்த பிஸ்னஸில் நமக்கு கீழே சேரலை, அவங்க இந்த பிஸ்னஸ்க்கு பாசிட்டிவாக சொல்லலை, கேலி கிண்டல் பண்ணுறாங்க, என்னவாக இருந்தாலும் அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா, நான் அதை எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, நீ இதில் சேரலையா, நீ வந்து இதை வந்து தப்பான, நீ வந்து இந்த வெஸ்டேஜில் சேராததை ஒரு நாள் வந்து தப்புன்னு நினைப்ப, கண்டிப்பாக வந்து அன்றைக்கே சேர்ந்துருக்கணும்னு நீ ஃபீல் பண்ணுவேன், அந்த மாதிரி ஃபீல் பண்ணுற அளவுக்கு நான் வந்து இதில் சம்பாரித்து காமிக்கிறேன் அப்படின்னு நான் வைராகியமாக எடுத்துக்கிட்டேன். அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் சொல்லும்போது தான் அவங்க கேலி கிண்டல் பண்ணாலுமே அது உங்களுக்கு வைராகியமாக மாறும். ஒரு சிலருக்கு அது வைராகியமாக மாறும், ஒரு சிலருக்கு வந்து ஐயோ இவங்க கேலி கிண்டல் பண்ணிட்டாங்களே, அப்போ இது ஆகாது நடக்காதுன்ட்டு விட்டுட்டு அவங்க கூடயே நீங்கள் போய் ஆஸ் யூஷுவல் சாதாரண காம்ப்ரமைஸ்டு வாழ்க்கையே வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஒரு சிலர் அதை வைராகியமாக எடுத்துக்கிட்டு நம்ம சாதிச்சு காட்டணும்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ அந்த கேட்டகரி நான், நீங்கள் எந்த கேட்டகரிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க, ஓகேவா? அது மாதிரி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். அவங்க கண்டிப்பாக வந்து எப்படி வேணால் ரியாக்ட் பண்ணலாம், ஆனால் நீங்கள் எடுத்த முடிவு சரி தானே, வெஸ்டேஜ் சரி தானே, வெஸ்டேஜில் சம்பாதிக்க முடியல உங்களுக்கு தெரியுமில்ல, அப்போ நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருங்க, நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருங்க. அவங்க சேரல, சேராமல் கூட போட்டுங்க. நிறைய பேர் வந்து நம்ம கீழே ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்தா நம்ம தான் ரெஸ்பான்சிபிள், அவங்களையும் நம்ம தான் சேர்த்து வந்து சம்பாதிக்கணும், அவங்களையும் சேர்த்து நம்ம தான் வேலை வாங்கணும், வேலை செஞ்சு கொடுக்கணும். அவங்க சொல்லிடலாம், சேரலினா கூட ரொம்ப சந்தோஷம் தான். நான் அப்படிலாம் ஒரு சிலரை வந்து நினச்சது உண்டு. சேரலையா சந்தோஷம் தான், ஓகேவா, நாளைக்கு நான் சம்பாரிச்சு காமிச்சதுக்கப்புறம் நான் லேக்ஸில் இன்கம் எடுக்கும்போதெல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஐயோ நான் சேரலையே, ஐயோ நான் மிஸ் பண்ணிவிட்டேன், நான் அப்போவே சேர்ந்துருக்கலாமே, நீ இவ்வளோ இன்கம் எடுக்கும்போது நான் ஒரு சிலர் 2-3 லட்சமாவது நான் எடுத்திருப்பேனே, மிஸ் பண்ணிட்டேன்னு ரொம்ப வந்து வருத்தப்படுறவங்க, நொந்து வாழ்க்கையில் எடுத்த மிகப்பெரிய தவறுன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறவங்களாம் இருக்காங்க, ஓகேவா. எனக்கு முன்னாடியே வந்து என்னை வந்து அப்படியே அவாய்ட் பண்ணுற அளவுக்கு, அவங்களுக்கு என்னை பார்க்குறதுக்கே அவ்வளோ கூச்சம், அவ்வளோ வந்து ஒரு தப்பான ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு வருத்தப்படுற அளவுக்குலாம் இருக்கிறாங்க, ஓகே. அப்போ அந்தளவுக்கு நம்ம ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும், நம்ம யாருங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும். நம்ம எடுத்த முடிவு சரிதான், நீ வரலையா, நீ வந்து எடுக்கிற முடிவு தப்பு அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும். அதே மாதிரி